வணக்கம். இது உங்கள் மயில் வாகனன். தூத்துக்குடி TJS-SuMa யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா, எக்ஸலில் ஒரு அடித்த டேட்டாவை எப்படி திருத்தணும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக படிச்சிருப்பீங்க. நாங்கள் கற்றுக்கிட்ட அனுபவத்தவங்க கூட ஷேர் பண்ணுறோம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேயா? வாங்க இப்போ நம்ம ஒரு தகுந்த எக்ஸாம்பிள்ஸோடு அதை நம்ம பார்ப்போம். இப்போ ஆக்சுவலாக எம்எஸ் ஆஃபீஸில் நம்ம திருத்தருக்கு ரொம்ப ஈஸி. கர்சரை கொண்டு போய் மவுஸ் மூலிமா எங்கே வேணுமோ அங்கே வச்சு அதை நம்ம என்ன செஞ்சிடலாம், பேக் பேஸ் மூலிமாவோ டெலீட் மூலிமாவோ என்ன செஞ்சிடலாம், திருத்திடலாம். ஆனால் எக்ஸல் அப்படி இல்லை, கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியிருக்கும். அது என்ன அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸலில் ஒரு டெக்ஸ்ட்டை திருத்துறதுக்கு டைப் பண்ணும்போதே நம்ம திருத்தலாம். அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ லக்ஷ்மின்னு அடிக்கிங்க, LAXMIன்னு அடிக்கிங்க. அதுக்கப்புறம் தான் அது SHMIன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே பேக் ஸ்பேஸ் கொடுத்தா அதை அழித்து SHLAKSHMI அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம், அடிச்சிடலாம். ஸோ இது எழுத்து அடிக்கும் போதே நம்ம திருத்துறது. இங்கே ஃபோன் நம்பர் அடிக்கிங்கன்னு வச்சுக்கோங்க, 944336 அடிக்கிங்க. இல்லை 35னா உடனே பேக் ஸ்பேஸ் கொடுத்து என்ன செஞ்சிடலாம், 5ன்னு அடித்து நமக்கு என்ன நம்பர் வேணுமோ அதை மாதிரி என்ன செஞ்சிடலாம், அடிச்சிடலாம். இது ஒரு மெத்தட். ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்ரைட்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட்னா, இப்போ ஜெண்டர் கீழே பாய் கேர்ள் இருக்கு. இப்போ பாய்க்கு பதில் மேல்னு அடிக்கணும், கேர்ளுக்கு பதில் ஃபீமேல் அடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த கர்சரை இங்கே வச்சுக்கிட்டே நம்ம என்ன செய்யலாம், மேல் அப்படின்னு சொல்லி அடிச்சிடலாம். அடுத்தாப்புல நீங்கள் எம்னு அடித்தாலே ஆட்டோமேட்டிக்காக மேல்னு வரும். இது உங்களுக்கு தெரியுமா தெரியாததெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கேர்ளுக்கு இடத்துல ஃபீமேல் அடிக்கிறதுன்னு சொல்கிறேன், FEMALEன்னு அடிச்சிட்டாங்க. அடுத்து ஏற்கனவே நம்ம மேல் இருக்கனால நீங்கள் எம்னு அடித்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே எஃப்னு அடித்தாலே மேலே உள்ளேன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது ஒரு மெத்தட். இப்போது நெக்ஸ்ட் மெத்தட் F2 மூலயமா எடிட் டெக்ஸ்ட் யூஸிங் F2. மேலே ஃபங்க்ஷன் கீ F2ன்னு இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 10 இருக்குது, 10 வெஸ்டிகா ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது, தூத்துக்குடின்னு இருக்குது. இந்த தூத்துக்குடிக்கு பக்கத்தில் நான் 62 அந்த பின்கோட் போடணுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எந்த செல்லை உங்களுக்கு திருத்தணுமோ அந்த செல்லை வச்சுட்டு F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கர்சர் கடைசியில் நின்றோம். நின்றுடும். இங்கே நீங்கள் பின்கோடு என்ன செஞ்சுக்கலாம், அடிச்சிக்கலாம். இது ஒரு கான்செப்ட். இப்போ இதே இதில் 125 மாதா கோயில் ஸ்ட்ரீட்டுன்னு போட்டிருக்கு. இது 125 கிடையாது, 128ன்னு வச்சுக்கோங்க. அப்போ F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கடைசியில் தான் நிற்கும் கர்சர். அப்பேரா ப்ரெஸ் பண்ணி கர்சரை மூவ் பண்ணி இதை என்ன திருத்தணுமோ என்ன செஞ்சுக்கலாம், திருத்தி என்ட்ரு அடிச்சிடலாம். இது ஒரு மெத்தட். இதுதான் F2 மூலிமா சேஞ்ச் பண்ணுறது. ஓகேயா? இன்னொரு கான்செப்ட் டபுள் கிளிக் பண்ணி பண்ணலாம். என்ன பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணி பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ண சென்ஸ் எப்போ யூஸாக இருக்குன்னா, இப்போ இதில் 9443655554 போட்டிருக்கேன். இதை 664ன்னு அடிக்கணும்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக கர்சரை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கர்சர் அங்கேயே வந்துடும். இந்த இடத்துல உங்களுக்கு எதை அழிக்கணுமோ அழிச்சே என்ன செஞ்சுக்கலாம், 66ன்னு அடிச்சிக்கலாம். இதுதான் இன்னொரு வழி. இப்போ கடைசியாக என்ன மெத்தட்னா, ஃபார்முலா பார் மூலயமா எடிட்டட் டெக்ஸ்ட் இன் ஃபார்முலா பார். எதை ஃபார்முலா பார்னு சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல இதுதான் ஃபார்முலா பார்னு சொல்கிறாங்க. இப்போ நான் இந்த இடத்துல டெக்ஸ்ட் செல்லை வச்சுருக்கேன். இதில் என்ன இருக்கோ அது டிஸ்பிளே ஆகுது, இதில் என்ன வைக்கணும் அது டிஸ்பிளே ஆகுது, இதில் என்ன வைக்கணும் அது டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த செல்லில் உள்ளதை ஃபார்முலா பார் மூலிமா திருத்தலாம். இப்போ சங்கர், சிவா, அல்பர்ட் இருக்குது. உங்களுக்கு நான் இனிஷியல் போடாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ செல்லை இங்கே வச்சு கர்சரை கொண்டு போய் இங்கே நான் இப்பாட்டி ஆர் சிவா அப்படின்னு திருத்திக்கலாம். சப்போஸ் கேப்லெட்டர்னால் அங்கே திருத்திட்டு ஆர் சிவா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, அடிச்சுக்கோங்க. இதுதான் அதோடைய கான்செப்ட். அல்பர்ட்டு, சரியா, எக்ஸ் அல்பர்ட் அப்படின்னு தான் சொல்கிறீங்க. கர்சரை கொண்டு போய் இந்த ஃபார்முலா பாரில் கிளிக் பண்ணி எக்ஸ் அல்பர்ட் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சீங்க, அடிச்சுக்கிறீங்க. இதுதான் ஃபார்முலா பார் மூலிமா திருத்துறது. ஓகேயா? ஸோ தேர் ஆர் செவரல் வேஸ். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ தெரிஞ்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. எதை எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்திக்கோங்க. ஓகேயா? என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் வரும் வீடியோஸ் எல்லாமே ஷார்ட் ட்ரிக்ஸு, எங்களுக்கு தெரிஞ்ச ஷார்ட் கீஸ், நாங்கள் அனுபவபூர்வமாக கற்றுக்கிட்ட ஷார்ட் கீஸை கொடுக்குன்னு நினைக்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு வாய்ப்பை தந்த இறைவனுக்கு நன்றி. சிவாய நமः.